Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து Facebook போஸ்ட் ஒன்னு எப்படி நம்ம டிசைன் பண்றோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரைட்? இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க Facebookல நிறைய போஸ்ட் வருது. இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்ம டிசைன் பண்ணி போடுவாங்க இந்த Photoshop பயன்படுத்தி தான். இது எப்படி நம்ம டிசைன் பண்ணி போடுறதுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ டாக்குமெண்ட்டில் போயிட்டு நான் ஒரு வித் அண்ட் ஹைட் கொடுக்க போகிறேன். ரைட். இப்போ இதுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் 1200 வித்தும் 852 ஹைட்டுன்ற மாதிரி தான் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் வந்து 72 கொடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வெப்புக்கு தான் நம்ம போட போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் ஒரு பிஸ்னஸ் கார்டெலாம் டிசைன் பண்ணுறதா இருந்தால் ரெசல்யூஷன் 300 கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்புக்கு அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை போடுறதா இருந்தால் இப்போ வெப்சைட் அது ஃபேஸ்புக்குன்றது ஒரு வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் போட போகிறீங்க. அப்போ நீங்கள் ரெசல்யூஷன் வந்து 72 தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அதை 72 கொடுங்க. ரைட். கலர் மூட் RGB கொடுங்க. CMYK கொடுக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுனால இதுதான் உங்களோட பேப்பர் சைஸாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் ஆர்ட் ஒர்க் செய்கிற நேரம் ஒரு லேயரை போட்டு இதை மிடில் பாயிண்ட்டை நீங்கள் செட் பண்ணுங்கள். ரைட். மிடில் பாயிண்ட் செட் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு ஒயிட் கலருக்கு கொடுக்குறேன். முதல்ல ஃபீல் பண்ணுறேன் ஒயிட் கலருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒயிட் கலருக்கு ஒன்று கொடுப்போம். ஃபஸ்ட் ஒரு ஒயிட் கலர் கொடுப்போம். இல்லைனா இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த பேக்ரவுண்டே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துறேன். இந்த லேயரை இந்த பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஆக்கிக்கொள்வோம். ஆக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து Ctrl+T அடிங்க. எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அடிச்சிங்கன்னா நடுப்புள்ளி வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரூலர்ஸில் இது பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த மிடில் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஒர்க் பண்ணுற நேரம். சரியா? மிடில் பாயிண்ட் இல்லாமல் செய்யவே இல்லாத வேலை ஒன்று செய்கிற நேரம். ரைட். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்கிட்ட கீ அடிங்க. ரைட். வரலன்னா திரும்ப நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ரைட். இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மிடில் பாயிண்ட். ரைட். நான் ரூலர் ஒன்று எடுத்து வச்சாவே வந்துடும் இந்த மாதிரி. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிடில் பாயிண்ட் சரி. இப்போ நம்ம பண்ண போகிற ஆர்ட் ஒர்க்ஸ் இது தான். இப்போ இதுக்கு பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரபிள் வித் யுவர் லேப்டாப். ரைட். இதை அப்படி எழுதுறதுனா இதை வந்து ஃபஸ்ட் ட்ரபிள் வித் யுவர் லேப்டாப்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்படி எழுதுறேன்னா ஒரு நீல கலருக்கு தான் நான் பண்ண போகிறேன். இந்த லீஃப்லெட் நீல கலருக்கு. இப்போ நான் வந்து இங்கே போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ப்ளூ பேக்ரவுண்டுன்னு கலர் வேக்டர்னு சொல்லி ப்ளூ கலர் வேக்டர்னு சொல்லி இந்த நிறையா வருது பேக்ரவுண்ட்ஸ். இப்போ நான் எடுத்ததுங்க இது தான் இந்த மாதிரி ஒன்று தான் நான் எடுத்தேன். இதை எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதிலே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டாந்து இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இந்த சைடு மட்டும் தான் தேவை. ரைட். இந்த சைடை மட்டும் வச்சுக்கிறேன். ரைட். வச்சுட்டு அதே மாதிரி இதை இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். கீழே போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். எடுத்து இன்னொரு காப்பி வந்துடும். இதை தூக்கி கொண்டு போயிட்டு இதை Ctrl+T அடிங்க. இல்லாட்டி எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அடித்து நீங்கள் மற்ற பக்கம் இப்படி இது பண்ணிவிட்டு நான் அப்படி உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி போடுறேன். இப்படி வச்சுட்டு இதையும் கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று போடுறேன். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கும். இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன். ரைட். என்கிட்ட கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கிட்ட ஒன்று வந்துருச்சு இங்கிட்ட ஒன்று வந்துருச்சு. இதை கொஞ்சம் உங்களுக்கு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னுக்கு எடுத்தால் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட். இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன் வேலை. ரைட். இப்போ உங்களுக்கு இந்த துண்டுகள் எனக்கு வேணாட்டி இதெல்லாம் அழிச்சு விட்டுறலாம். இப்போ அழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதில் வச்சு அழிங்க. சும்மா அழிக்கக்கூடாது. இந்த ரேசர் டூலை எடுத்து ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 40 மாதிரி போட்டு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இந்த ப்ரக்கெட்டை பயன்படுத்தி கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி அழிச்சிங்கன்னா உங்களுக்கு அழிப்படும். அதே மாதிரி மேலேயும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி அழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழிப்படும். ரைட். இவ்வளோ தான் விஷயம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் வந்து நீங்கள் எழுதணும் இந்த டெக்ஸ்ட் எழுது ட்ரபிள் வித் யுவர் லேப்டாப் ஓ பிரிண்டர் இதை எழுதணும். நீங்கள் இதை இப்போ எழுதுகிற நேரம் ஒரு டெக்ஸ்ட்டை ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் இதை எழுதின டெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் பார்த்துக்கிறோன்னா நான் வந்து இதை எழுதுனது செஞ்சுரி கோத்திக்னு சொல்லி இது நல்ல ஃபாண்ட் ஒன்று செஞ்சுரி கோத்திக்னு சொல்லி இந்த ஃபாண்ட்டில் தான் நான் எழுதியிருக்கேன் ஃபுல்லாக. ரைட். இப்போ நான் இதை வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். நீங்கள் எழுதுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ இதை நான் எழுதி செஞ்சுட்டு போனோம்னா லேட் ஆகும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது. அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ரைட். செஞ்சுரி கோத்திக் எடுத்துகிட்டு இப்போ இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கூடனால Ctrl+T அடித்து ரைட் Ctrl+T அடித்து இதை வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் சின்னதாக்கி இப்படி வைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். சரி சரியா? இப்போ இதில் என்னென்னா எப்படி எழுதுனேன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி எழுதுறேன்னு தெரியும்.
இதில் டபுள் கிளிக் பண்ணுற இந்த லேயரை இதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சென்ச்சரி காத்திக்ன்ற ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறீங்க. இந்த மாதிரி எழுதி பண்ணோம். எழுதி பட்டனோடனே பாருங்கள் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்குது, இதுவும் சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இது எப்படி செஞ்சேன்னா இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே அளவில் எழுதுங்க. சாரி, இதை எடுத்துருவோம். இது இல்லை, இதில் எடுத்துருவேன். ஒரே அளவு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த துண்டை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து பெருசாக்குங்க. அதாவது ஃபாண்ட் சைஸை வந்து பெருசாக்குங்க. இந்த தூணில் வந்து சின்னதாக்குங்க. இந்த தூணில் வந்து பெருசாக்குற எந்த சைஸ் கொடுக்குறதோ அந்த சைஸ் அது. ரைட், இதில் இந்த சைஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் 58 இருக்குது, இது வந்து 90 சச்சம் இருக்குது. இந்த மாதிரி பெருசாக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துடும். ரைட், செஞ்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு கலர் ஓவலையில் போய்ட்டு இதில் போய் நான் இந்த கலருக்கு கொடுத்துக்கிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கிடுங்க. சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துக்கிடுங்க. ரைட், அதாவது இப்போ ஏன் இந்த அப்படி எடுத்து கொடுத்தேன்னா கலர் ஓவலையில் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் உள்ள கலரே வேணும்னா கலர் ஓவலையில் போய்ட்டு இந்த கலர் பேலட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த பக்கத்து போனீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கன் கார்டு இந்த கலரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே கலர் இங்கே பேஸ்ட் ஆகும். இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அதே கலர் இந்த ஒரு ஃபாண்ட்டுக்கு கிடைக்கும். இப்படி தான் செய்யலாம். ரைட், பார்த்த விஷயம் நான் பண்ண போகிறது வந்து இது டோன்ட் ஒரி பிக்ஸ் யுவர் ப்ராப்ளம். இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதையும் அப்படியே நான் எடுக்க போகிறேன். இதை அப்படி நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நான் வந்து இதை அப்படியே அட்டாச் பண்ணி இதை தூக்கி போடுறேன். ரைட், போட்டுட்டு இப்போ பாருங்கள் இதையும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி எழுதிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி காட்டியிருக்கேன். ஏன்னா இதில் ஒன்றுமே நான் செய்கிற ஆர்ட் ஒர்க் எதுவுமே செய்யலை, இது எழுதுறது மட்டும்தான். அதனால தான் நான் தூக்கி இந்த டெக்ஸ்ட்டை போடுறேன். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. இதில் பாருங்கள் இது டெக்ஸ்ட்டை பெருசாக்கியிருக்கேன். 72 கொடுத்துருக்கேன், இதை வந்து 60 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், அடுத்த இந்த விஷயம் தான் கொஞ்சம் நீங்கள் எழுதணும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் எழுதணும். ரைட், இதை எழுதுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். இதை தூக்கி இப்படி வைப்போம், மேலே போட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போஸ்ட் போடும். இதை வந்து இப்படி ஒரு லேயர் ஒன்று போட்டு இன்னொரு பாக்ஸ் ஒன்று அடிப்போம். போட்டுட்டு இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ண போகிறேன். ரைட், என்ன கலர்? நீல கலர் ஃபில் பண்ணல. இந்த நீல கலர் எங்கே வந்து சூஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா நீல கலர் ஃபில் ஆகிடுனதுக்கப்புறம் செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி போட போகிறேன். இதை அப்படியே தூக்கி இந்த டெக்ஸ்ட்டில் இந்த சிப்ஸ்ன்ற செக்ஸ் தூக்கி இப்படி போட போகிறேன். இதே நீங்கள் எழுதிக்கிறீங்க இதுக்குள்ளே இந்த மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ ஒன்று எழுதிட்டிங்கன்னா மற்றெல்லாம் எழுத தேவையில்ல. ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த லேயரும் இருக்குது. இது 2 லேயரும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் லேயர்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிங்க் ஆகிடும் இந்த 2 லேயரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் இந்த லேயரை போய் எடுத்துகிட்டு போனால் டெக்ஸ்டையும் இதையும் இப்போ இதில் ஒரு காப்பி ஒன்று நமக்கு எடுக்கணுமா. இது 2 லேயரையும் கீழே அப்படி தூக்கி போட்டிங்கன்னா கீழே இந்த லேயர்ஸில் காப்பி பண்ணால் காப்பி ஒன்று வந்துடும். காப்பி ஒன்று வந்து கீழே அப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா நேராக வந்துடும். இதுதான் லேஸான வழி. இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றணும். இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் இதுதானே ஹார்ட்வேர் ரிப்பேர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அடித்து காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ சின்ன விஷயங்க, பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவ்வளோ தான் சின்ன விஷயம். இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த கலரை மட்டும் மாற்றணும். அந்த லேயருக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த லேயருக்கு உங்களுக்கு தேவையான கலரை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியான சிம்பிள். இப்போ அதே மாதிரி தான் திரும்ப இதையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த 2 லேயரையும் இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த லேயரையும் செலக்ட் காப்பி பண்ணிவிட்டு கீழே போடுங்க. இன்னொரு காப்பி வந்துடுவார். இதை கீழே அப்படி இருக்கிறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு தான் நேராக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இதையும் இந்த ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஏதோ இது இந்த டெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை Ctrl+C அடித்து காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே வந்து இந்த கலர் நீங்கள் மாற்ற போகிறீங்க. என்ன கலருக்கு, ஒரு வேறு கலருக்கு மாற்றுறீங்க. ஒரு மஞ்சள் மாதிரி மாற்றுறீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளுக்கு மாற்றிட்டு இதுக்கான ஃபாண்ட் இதை வந்து நீங்கள் கொடுங்க. ஒரு கருப்புக்கு மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி தான் மற்றதுகளையும் செஞ்சுட்டு போனோம். இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ 2 ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு நான் வந்து சும்மா கம்ப்யூட்டர் ரிப்பேர் கார்ட்டூன் சொல்லி அடித்து நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேணால் இதை நீங்கள் கொடுக்கலன்னா கொடுக்கலாம். இதை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு காப்பி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து இதை கொண்டாந்து இதில் அப்படி போடுறேன். ஏன் முடியுதில்லை. ரைட், இதை வந்து நான் ஒரு நியூ ஃபோனில் எடுத்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி Ctrl+V அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி என்ன பண்ண போகிறேன்,
இதை தூக்கி இதில் வைக்கிறேன். வச்ச பெருசாக வந்துடும். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இதை இப்போ கண்ட்ரோல் T அடித்து ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இந்த 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சிக்கிட்டு இதை வந்து சின்னதாகிறேன். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோனா அதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபோட்டோஸை போட்டுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. லீஃப் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. ப்ளஸ் என்டர் கீ ப்ரெஸ் பண்ண அப்படி என்டர் ஆகிடும். ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண மாதிரி இதை கீழே இன்னொரு ஃபோட்டோ ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் உங்களோட நெட்டில் போய்ட்டு இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஃபோட்டோ ஒன்று தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட். ரைட். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் அந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு நான் இதில் பேஸ்ட் பண்ண ஃபோட்டோவை எடுத்து தூக்கி போடுறேன். இதில் ரைட். இந்த ஃபோட்டோ இதை தூக்கி போடுறேன். ரைட். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று நல்ல ஃபோட்டோ ஒன்று பார்த்து லுக்கான ஃபோட்டோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. செஞ்சதுக்கப்புறம் இந்த துண்டுக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயர்ன்றதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன லேயர்ன்றதை காட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ட்ராப் ஷேடவுன் சின்னதாக கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அழகாக இருக்கும். ட்ராப் ஷேடவுன் கொடுத்தீங்கன்னா தான் சைஸை கொஞ்சம் குறைச்சி ட்ராப் ஷேடவுன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ரைட். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ கீழே வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எழுதணும். ஃப்ரீ பிக்கப் டெலிவரி இதுகள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதணும். ரைட். எழுத நேரம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி கீழே போடணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் இதையும் வந்து நீங்கள் இப்படி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கீழே போடுறீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வேலைகள். ரைட். இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கான லுக்கான வேலைகளை செஞ்சு இதெல்லாம் நீங்கள் எழுதுறது மட்டும் தான் இருக்குது. இந்த ஃபாண்ட் என்னன்றதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன ஃபாண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வேலையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.